So next let me continue the last video. Blood donation அப்படின்றதுனா blood transfusion one must consider the antigen and antibody compatibility between the donor and the person receiving blood. நம்ம ஏற்கனவே சொன்னாலே இப்போ நம்ம யாருக்காவது blood donate பண்ணணும் அப்படின்னா போன உடனே எல்லாருக்கும் blood கொடுக்க மாட்டாங்க. முதல்ல வந்து உங்களோட blood group என்ன அப்படின்றத செக் பண்ணுவாங்க. Why? Because அவங்களுக்கு என்ன இருக்கணும், கன்சிடர் த ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் கம்பேட்டிபிலிட்டி, அதாவது மேட்சிங்காக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், வி கேன் டொனேட் த பிளட் டு தி person who is receiving. ஓகேவா? ஸோ when an individual receives a mismatched blood group, suppose mismatched blood group ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, the blood group from the donor, agglutination of blood occurs in the body which leads to death. கிளம்பிங் ஆகிடும், அதாவது பிளட் வந்து அங்கங்கே கிளாட் ஆகும். பிளட் கிளாட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், பிளட் ஃப்ளோவே ஆகாது. blood flow ஆகாமல் இருந்தது அப்படின்னா ஹார்ட் பீட் நடக்காது. ஹார்ட் பீட் they leads to death. So to avoid this agglutination or clumping of blood, only before donating the blood they must be checking with the blood group. இல்லையா? போன உடனே என்ன பண்ணுவாங்க, blood group என்னன்னு செக் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களோட ஒருத்தர் டோனரோட ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் that should be matching with the recipient. Okay, ஸோ அந்த மாதிரி மிஸ்மேட்ச் இல்லாத பிளட்டை கொடுத்தாங்க அப்படின்னா that patients leads to death. ஓகேவா? இதில் வந்து பர்சன்ஸ் வித் ஏபி பிளட் குரூப் ஆர் கால்ட் யூனிவர்சல் ரெசிபியன்ட். இது வந்து கொஸ்டின். ஏபி அப்படின்ற பிளட் குரூப் இருக்கிறவங்க யூனிவர்சல் ரெசிபியன்ட். ஆஸ் தே கேன் ரிசீவ் பிளட் ஃப்ரம் பர்சன்ஸ் வித் எனி பிளட் குரூப். அவங்க வந்து ஏ பிளட் குரூப்பில் இருக்கவங்ககிட்டையும் பிளட் வாங்கிக்கலாம். பி அண்ட் ஓ ஏபி எல்லாருக்கிட்ட இருந்தும் என்ன பண்ணலாம், தே மே ரிசீவ் தி blood, so that they are called universal recipient. Persons with O blood group are called universal donor. Universal donor அப்படின்னா என்ன, O blood group இருக்கிறவங்க யாருக்கு வேணால் பிளட்டை டொனேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ தே ஆர் கால்டு யூனிவர்சல் டோனர். உங்களுக்கு வந்து இந்த RH ஃபேக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த RH ஃபேக்டர் அப்படின்றது என்னென்னா, ஆக்சுவலாக இட் வாஸ் டிஸ்கவர்டு பை லான்ஸ்டெய்னர் அண்ட் வெயனர் இன் 1940 இன் ரீசஸ் மங்கி. லான்ஸ்டெய்னர் அண்ட் வெய்னஸ் இது முதல்ல இந்த RH ஃபேக்டர் அப்படின்றத ரீசஸ் மங்கி அப்படின்ற ஒரு குரங்குலேருந்து கண்டுபிடிச்சனால தான் அதுக்கு என்ன பேர், RH ஃபேக்டர் அப்படின்னு பேர். ஓகேவா? இது என்ன அப்படின்னா, இந்த RH ஃபேக்டர் அப்படின்றது என்னென்னா, த சர்ஃபேஸ் ஆஃப் த RBC கண்டெய்ன்ஸ் தி ஆன்டிஜன் ஃபார் RH ஃபேக்டர். அந்த RBCயோட சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, ஆன்டிஜன் எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கும், RBCயில் தான் இருக்கும் இல்லையா, அதில் வந்து என்ன இருக்கும், RH பாசிட்டிவ் அப்படின்ற ஃபேக்டர் இருக்கும். ஓகேவா? RH பாசிட்டிவ் பர்சன்ஸ் ஹவ் RH ஆன்டிஜன் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த RBC. அவங்களுக்கு வந்து என்னாகும், RH பாசிட்டிவ் அப்படின்றது வந்து அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த RBCயில் ஆன்டிஜன் இருக்கும். RH நெகட்டிவ் பர்சன்ஸ் டு நாட் ஹவ் RH ஆன்டிஜன் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் தி RBC. ஸோ இதே RH ஃபேக்டர் இருக்கிறவங்க வந்து சப்போஸ் RH நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன இருக்காது, அந்த RH நெகட்டிவ் ஃபேக்டர் வந்து RBCயோட சர்ஃபேஸில் இருக்காது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, ஆன்டிபாடிஸ் டெவலப்ட் அகைன்ஸ்ட் திஸ் RH ஆன்டிஜன் இஸ் கால்ட் RH ஆன்டிபாடிஸ். இந்த RH ஃபேக்டர் அப்படின்றது 11th வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராசஸே இருக்கும். அதாவது RH ஃபேக்டர் இருக்கக்கூடிய ஹியூமன் பீயிங் வந்து ஃபஸ்ட்டு சைல்டு பிறந்தது அப்படின்னா என்ன ஆகும், அது வந்து தட் வில் பி RH பாசிட்டிவாக இருக்கும். அதே மதர் வந்து செகண்ட் டைம் கன்சீவ் ஆகி if the child will born, that will be considered the RH negative blood. ஓகேவா? ஸோ அது வந்து எலாபரேட்டாக உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்டில் படிக்கலாம். ஸோ இங்கே வந்து RH ஃபேக்டர் அப்படின்றது என்னென்னா, ஆன்டிஜன் வந்து RH சர்ஃபேஸ் ஆஃப் த RBCயில் வந்து ஆன்டிஜன் ஃபார் RH ஃபேக்டருக்கு RH பாசிட்டிவாக இருக்கும். RH நெகட்டிவாக இருந்ததுன்னா என்ன இருக்காது, அதோட அந்த RBC வந்து RBCயோட சர்ஃபேஸில் RH ஆன்டிஜன் இருக்காது. ஓகேவா? ஸோ அப்போ என்னாகும், ஆன்டிபாடிஸ் டெவலப், இந்த RH ஃபேக்டருக்கு ஆன்டிஜனுக்கு அகைன்ஸ்டாக டெவலப் ஆகக்கூடிய ஆன்டிபாடிக்கு என்ன பேர், RH ஆன்டிபாடி மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். உனக்கு இது வந்து கொஸ்டின்காக இல்லைனாலும் these are the things what is happening in our body. So you must know the knowledge of these and all. Okay, so distribution of antigen and antibody in different blood groups. ஸோ இங்கே நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னது தான், ஆன்டிஜன் ஏ அப்படின்றது பிளட்டில் வந்து என்ன இருக்கும், ஏ குரூப்பாக இருந்தது அப்படின்னா அவங்களோட RBCயில் வந்து ஆன்டிஜன் ஏ இருக்கும். அவங்களுக்கு என்ன ஆன்டிபாடி இருக்கும், பிளாஸ்மாவில் ஆன்டிபாடி பி இருக்கும். அவங்க யாருக்கெல்லாம் பிளட் கொடுக்கலாம் அப்படின்னா ஏ குரூப்புக்கு கொடுக்கலாம், ஏபிக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி அவங்க எதுலேருந்து ரிசீவ் பண்ணிக்கலாம், ஏ பிளட் குரூப்லேருந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓ பிளட் குரூப், ஓ வந்து யூனிவர்சல் டோனர் இல்லையா, அதனால் அவங்ககிட்ட வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பி பிளட் குரூப் இருக்கிறவங்களோட ஆன்டிஜன் வந்து
பியாக இருக்கும், ஆன்டிபாடி ஏ. தே மே பி டொனேட் டு பி அண்ட் ஏபி. தே ஆர் ரிசீவிங் ஃப்ரம் தி பி அண்ட் தி ஓ. ஓகேவா? தென் பிளட் குரூப் ஏபி பிளட் குரூப்பாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு என்ன இருக்காது, ஆன்டிபாடியே இருக்காது. ஆன்டிஜன் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும். ஆன்டிஜன் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும், நோ ஆன்டிபாடியாக இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களோட ஆர்பிசியில் வந்து ஆன்டிஜன் ஏ அண்ட் பி இருக்கும், ஆன்டிபாடிஸ் வந்து பிளாஸ்மாவில் இருக்காது. அவங்க யாருக்கு மட்டும்தான் டொனேட் பண்ண முடியும், ஏபி பிளட் குரூப் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் டொனேட் பண்ண முடியும். பட் தே மே பி ரிசீவ் த பிளட் குரூப் ஃப்ரம் எவ்ரி ஒன். தே ஆர் த யூனிவர்சல் ரிசிபியன்ட். ஏ பிளட் குரூப் இருக்கிறவங்க கிட்ட இருந்தோ இல்லை பி பிளட்டு ஏபி ப்ளஸ் ஓ யார்கிட்ட இருந்து வேணால் அவங்க பிளட்டை வாங்கிக்கலாம். ஓகேவா? இதுவே ஓ பிளட் குரூப்பாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆன்டிஜன் ஆர்பிசியில் என்ன இருக்காது, ஆன்டிஜனே இருக்காது. பட் போத் த ஆன்டிபாடி இருக்கும், ஏ அண்ட் பி ஆன்டிபாடி பிளாஸ்மாவில் இருக்கும். அவங்க வந்து எல்லாருக்குமே டொனேட் பண்ணலாம், ஏ குரூப்புக்கு, பி ஏபி ஓ யூனிவர்சல் டோனர் இல்லையா? பட் தே கேன் ரிசீவ் ஒன்லி ஃப்ரம் தி ஓ குரூப் people only. Okay, so this tabular column will be very very important. Have you understood? நெக்ஸ்ட் வந்து லிம்பாட்டிக் சிஸ்டம் அப்படின்றது என்னென்னா, எப்படி நம்மளுக்கு வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கோ அதே மாதிரி லிம்பாட்டிக் சிஸ்டம் வந்து நம்ம ஹோல் பாடியிலே இருக்கும். அதுலேயும் வந்து என்ன இருக்கும், கேப்லரிஸ் இருக்கும், லிம்பாட்டிக் வெசல்ஸ் இருக்கும், லிம்ப் நோட்ஸ் இருக்கும், லிம்பாட்டிக் டக்ட் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி லிம்ப் அப்படின்ற ஒரு ஃப்ளூயிட் வந்து இட் வில் பி ஃப்ளோஸ் த்ரூ த லிம்பாட்டிக் சிஸ்டம். எப்படி சர்க்குலேஷன் ஆர்டரி வெயின்ஸில் வந்து பிளட் சர்க்குலேட் ஆகுதோ அதே மாதிரி நம்மளோட பாடியில் ஃபுல்லாகவே என்ன இருக்கும், லிம்பாட்டிக் சிஸ்டம் இருக்கும். அந்த சிஸ்டம் வந்து தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாரு உங்களுக்கு. ஸோ லிம்பாட்டிக் சிஸ்டம் இஸ் நத்திங் பட் இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் லிம்பாட்டிக் கேப்லரிஸ் அப்படின்றது என்னென்னா, இட்ஸ் எ ஸ்மால் மைன்யூட் டியூபுலர் ஸ்ட்ரக்சர்ஸ், தென் லிம்பாட்டிக் வெசல்ஸ், தென் லிம்ப் நோட் இருக்கும், லிம்பாட்டிக் டக்ட் இருக்கும். ஸோ இங்கே வந்து எங்கே உங்களுக்கு வந்து லிம்ப் நோடு இருக்குது, தென் தொராசிக் டக்ட் இருக்கு இல்லையா? அந்த தொராசிக் அப்படின்றது மார்பெலும்பு கூட்டில் இருக்கக்கூடியதான் தொராசிக் டக்ட்டு. அந்த தொராசிக் டக்ட்டுக்குள்ள நடுவில் இருக்கக்கூடியது தான் லிம்பாட்டிக் டக்ட்டு, தென் லிம்ப் நோடு எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே தீஸ் ஆர் கன்சிடர்ட் ஆஸ் த லிம்பாட்டிக் சிஸ்டம். லிம்ப் அப்படின்றது என்னென்னா, இட் இஸ் த ஃப்ளூயிட் தட் ஃப்ளோஸ் த்ரூ த லிம்பாட்டிக் சிஸ்டம். இந்த லிம்பாட்டிக் சிஸ்டமில் ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு ஃப்ளூயிட் தான் வந்து கலர்லெஸ் ஃப்ளூயிட் தான் வந்து என்னது, லிம்ப் அப்படின்னு சொல்லுவோம். The lymphatic capillaries unite to form large lymphatic vessels. Lymph nodes are small oval or pear-shaped structures located along the length of lymphatic vessels. ஸோ லிம்ப் நோடு அப்படின்றது பியர் ஷேப் அப்படின்னா அந்த பேருக்கு பியர் அப்படின்றது இந்த ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் அது எங்கே லொக்கேட்டட் ஆகிருக்கும் அப்படின்னா லிம்பாட்டிக் வெசலுக்கு ஸ்ட்ரக்சருக்கு அலாங் வித் த லென்த் ஆஃப் த லிம்பாட்டிக் வெசலில் இட் வில் பி ப்ரெசன்ட். லிம்ப் அப்படின்றது என்னென்னா, இட் இஸ் எ இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் ட்ரெயின்ஸ் இன்டு லிம்பாட்டிக் கேப்லரிஸ். லிம்ப் இஸ் எ கலர்லெஸ் ஃப்ளூயிட். லிம்ப் அப்படின்றது 3 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. லிம்ப் இஸ் எ கலர்லெஸ் ஃப்ளூயிட் formed when plasma, proteins and blood cells escape into intercellular spaces into the tissues through the pores present in the walls of capillaries. It is similar to blood plasma but is colorless and contain less protein. அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, லிம்ப் அப்படின்றது பிளட் செல்ஸ்லேருந்து உருவாகக்கூடியது தான். லெஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கும், பட் என்ன இருக்கும், இது வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ தட் இஸ் கால்டு லிம்பாட்டிக். நிணநீர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழில், அதுதான் வந்து லிம்பாட்டிக். Lymph contains very small amount of nutrition, oxygen, carbon dioxide, water and WBC. இதுவும் என்ன பண்ணும், it will be passes through all the nutrition, oxygen and everything throughout the body. ஸோ அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ட் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், வாட்டர் அண்ட் WBC ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கும். ஒயிட் பிளட் செல்ஸ் மட்டும் இருக்கிறனால தான் இட் இஸ் கால்டு லிம்பாட்டிக் ஆஸ் வெல் அஸ் இட் இஸ் கலர்லெஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிம்பாட்டிக். இது லிம்போட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, சப்ளைஸ் நியூட்ரிஷன்ஸ் அண்ட் ஆக்சிஜன்ஸ் டு த பார்ட்ஸ் வேர் பிளட் cannot reach. பிளட் அது இது வந்து என்னது, மைன்யூட் கேப்லரிஸ் இருக்கும், லிம்பாட்டிக் வெசல்ஸ் இருக்கும், லிம்ப் நோட்ஸ் இருக்கும். அதனால் என்ன ஆகும், பிளட் வெசல்ஸ் எந்த இடத்துலலாம் இல்லையோ அந்த இடத்துல கூட வந்து பிளட் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடியதான் வந்து என்னது, லிம்ப். ஓகேவா? இட் ட்ரெயின்ஸ் அவே எக்ஸஸ் tissue fluid metabolites and returns proteins to blood from tissue spaces. Then
எக்ஸஸ் டிஷ்யூ ஃப்ளூயிடையும் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியில் நடக்கக்கூடிய எக்ஸஸ் டிஷ்யூ ஃப்ளூயிடை ட்ரெயின் பண்ணுறதுக்கும் ப்ரோட்டீனை வந்து பிளட்லேருந்து டிஷ்யூ ஸ்பேசஸ்லேருந்து பிளட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். தென் the lymph also carries absorbed fat small intestine to the blood. The lymph capillaries of intestinal will absorb digested fat. நம்மளுக்கு வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனில் 9th படித்தோம் இல்லையா, ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்து இருக்கக்கூடிய விலி ஒன்லி அப்சர்வ்டு தி டைஜஸ்டட் ஃபுட் அப்படின்னு நம்ம ஸ்ட்ரக்சர் போட்டு படித்தோம் இல்லையா, அந்த விலி வந்து என்ன ஆகும், இதை லிம்ப் கேபிலரிஸ் ஆஃப் இன்டெஸ்டைனல் வில்லி அப்சர்வ் டைஜஸ்டட் ஃபேட். இந்த டைஜஸ்டட் ஃபேட்டை வந்து அந்த இன்டெஸ்டைனல் வில்லியில் இருக்கக்கூடிய லிம்ப் கேபிலரிஸ் தான் வந்து அப்சர்வ் பண்ணும். தென் lymphocytes in the lymph defend the body from the infections. இது வந்து என்ன ஆகும், it will be act as a white blood cells. இல்லை white blood cells மட்டும் இருக்கிறனால இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து பாடியை வந்து டிஃபெண்ட் பண்ணும் அப்படின்னா பாதுகாக்கிறதுக்கு பயன்படக்கூடியது. ஸோ these are the functions of the lymph. Okay, so this up to this we completed this unit. Then homework என்ன அப்படின்றது கொடுக்குறேன். So Saturday you may write the unit test of this lesson. Okay, I'll give the instructions through the voice message.